أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا لقيتم فئة فاثبتوا واذكروا الله كثيرا لعلكم تفلحون. وأطيعوا الله ورسوله ولا تنازعوا فتفشلوا وتذهب ريحكم واصبروا إن الله مع الصابرين. ولا تكونوا كالذين خرجوا من ديارهم بطرا ورئاء الناس ويصدون عن سبيل الله والله بما يعملون محيط. صدق الله العلي العظيم. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் இறை நம்பிக்கை கொண்டவர்களே, ஏதேனும் ஒரு குழுவினரோடு நீங்கள் போரிடும்போது நிலைகுலையாமல் இருங்கள். மேலும் அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூறுங்கள், நீங்கள் வெற்றியடையலாம். மேலும் அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள். ஒருவருக்கொருவர் பிணங்கிக் கொள்ளாதீர்கள். அவ்வாறு செய்தால் உங்களிடையே பலவீனம் தோன்றிவிடும். மேலும் உங்கள் மதிப்பும் வலிமையும் அழிந்து போய்விடும். ஆகவே பொறுமையை மேற்கொள்ளுங்கள். சின்னமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான். மேலும் இருமாப்புடனும் தன் மதிப்பை பிற மக்களுக்கு காட்டும் வகையிலும் தங்களுடைய இல்லங்களிலிருந்து எவர்கள் வெளியேறினார்களோ, மேலும் அல்லாஹ்வின் பாதையில் செல்லவிடாமல் மக்களை தடுக்கின்றார்களோ அவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அல்லாஹ் அவர்கள் செய்பவை அனைத்தையும் சூழ்ந்தறிபவனாக இருக்கின்றான். அல்லாஹ் உண்மையை கூறினான். எல்லா புகழும் நம் அனைவரையும் அவனது இல்லத்தில் அதிகாலை இபாதத்தில் ஒருங்கிணைத்து அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. சலாத்தும் சலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வழிகாட்டுதலை பின்பற்றி நடக்கும் நல்லடியார் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரத்துல் அன்ஃபால் எனப்படும் 8வது அத்தியாயத்திலே 45, 46 மற்றும் 47 ஆகிய 3 வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டு மொழிபெயர்ப்பும் வாசிக்கப்பட்டுள்ளது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குறிப்பிட்ட இந்த வசனங்களிலே எத்தகைய பாடங்களையும் வழிகாட்டுதல்களையும் உள்ளடக்கி இவற்றை இறக்கியறினானோ அவற்றை சரியான முறையிலே விளங்குவதற்கும் அதன்படி செயல்படுவதற்கும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள்வாளிப்பானாக. இந்த வசனம் இறை நம்பிக்கையாளர்களை பார்த்து, இறை நம்பிக்கையாளர்கள் அழைத்து சில செய்திகளை, சில பாடங்களை தருகிறது. யா ஐயுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே என்று அல்லாஹ் அழைக்கிறான். இதற்கு முன்னாலும் இதுபோன்ற வசனம் அழைப்பை குறித்து நாம் தெரிந்திருக்கிறோம். இந்த அழைப்பு 3 காலத்தையும் உள்ளடக்கிய அழைப்பு. இந்த வசனங்கள் எந்த காலகட்டத்தில் இறக்கியருளப்பட்டதோ, அதாவது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே வாழ்ந்த மோமின்களுக்கும் பொருந்தும், இப்பொழுது மோமின்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கும் பொருந்தும், இனி கியாமத் நாள் வரை வர இருக்கக்கூடிய மோமின்களுக்கும் இந்த அழைப்பு பொருந்தும். எனவே இந்த யா ஐயுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே என்கிற அழைப்பு 3 காலத்திலையும் உள்ளடக்கியது, 3 காலத்தில் வாழக்கூடிய மக்களுக்கும் பொருந்தக்கூடியது. அவ்வாறு அழைத்து அல்லாஹ் இதா லகீத்தும் ஃபிஅத்தன், நீங்கள் ஏதேனும் ஒரு குழுவினரோடு போரிட நேர்ந்தால் என்று அல்லாஹ் ஆரம்பிக்கின்றான். ஏதாவது ஒரு குழுவினரை நீங்கள் நேருக்கு நேர் சந்தித்தால், அவர்களை எதிர்கொள்ள நேர்ந்தால் அல்லது அவர்களோடு போரிட நேர்ந்தால், இதா லகீத்தும் அப்படிங்கிற வார்த்தைக்கு சந்தித்தால் என்கிற அர்த்தம்தான். சந்திக்கிற பொழுது அது எந்த மாதிரியான சந்திப்பாகவும் இருக்கலாம். போர்க்களத்திலே எதிரிகளை சந்திப்பதாகவும் இருக்கலாம், அல்லது அதிகார வட்டத்தை சந்திப்பதாக இருக்கலாம், அல்லது பேச்சுவார்த்தைக்காக வேண்டி ஏதேனும் ஒரு குழுவினரை சந்திப்பதாக இருக்கலாம். ஏதேனும் ஒரு விவகாரத்தின் அடிப்படையில், குறிப்பாக போர்க்களத்திலே எதிரிகளை சந்திக்க நேர்ந்தால் என்று அல்லாஹ் ஆரம்பிக்கும்போது அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முதலாவது படிப்பினை பாடம் என்னன்னு சொன்னால், வழியே சென்று நாம் என்ன செய்யக்கூடாது, போராடக்கூடாது. ஏன்னு கேட்டால்
நீங்கள் போரிட்டால் என்றில்லை, போரிட நேர்ந்தால் என்று தான் சொல்லியிருக்கிறான். அப்போ முஸ்லிம்கள் அவர்களாக போரை துவக்கக்கூடாது. வேறு யாராவது தாக்குதல் தொடுக்க வருகிற பொழுது அது முஸ்லிம்கள் மீது வலுக்கட்டாயமாக திணிக்கப்படுகிற ஒரு போர். அந்த மாதிரி ஒரு போரை சந்திக்க நேர்ந்தால் என்று சொல்லுகிற பொழுது நாமளாக வழியே சென்று போராடக்கூடாது. தங்களை தவிர மற்றவர்கள் எல்லோருமே எதிரிகள் தான் அப்படின்னு கருதிட்டு எல்லோரிடத்திலும் போரை செய்து கொண்டிருப்பது முஸ்லிம்களுடைய வேலை அல்ல. உதாரணமாக திருக்குரான் ஷரீஃபில் முஸ்லீம் அல்லாதவர்களை 2 தரமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் வேரோடும் வேரடி மண்ணோடும் அழிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய, சத்தியத்தை மறுக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுக்கு எதிரானவர்கள், இறைமார்க்கத்திற்கு எதிரானவர்கள். இது ஒரு வகையான முஸ்லீம் அல்லாதவர்கள். இன்னொரு வகையில் இருக்கக்கூடியவர்கள் முஸ்லீம்களுக்கு ஆதரவளிக்கக்கூடிய, பாதுகாப்பு தரக்கூடிய, முஸ்லீம்களோடு நெருங்கி வாழக்கூடிய, முஸ்லீம்களுடைய வாழ்வாதாரத்தையோ இஸ்லாமிய வாழ்க்கையையோ சிதைப்பறத்து முயற்சி செய்யாமல் இருக்கக்கூடிய பொதுவான முஸ்லீம் அல்லாதவர்கள். இப்போ எல்லாத்தையும் ஒரே பார்வையில் பார்க்கக்கூடாது. தங்களை தவிர மற்றவங்க அத்தனை பேர் எதிரிகள் தான் என்று பார்க்கக்கூடாது என்கிற முதல் விஷயம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு எதிரிகளை சந்திக்க வேண்டி வருகிற பொழுது ஃபஸ்புத்து, நிலைகுலையாமல் இருங்கள், உறுதியோடு இருங்கள். சுபூத் என்கிற வார்த்தையிலிருந்து இந்த ஃபஸ்புத்து என்கிற வினைச்சொல் வருகிறது. சுபூத்துன்னு சொன்னானாக்கா தரிச்சிருக்கிறது, பாதங்களை உறுதியாக நிலைத்து வச்சிருக்கிறது. இப்போ 2வது பாடமாக நமக்கு கிடைக்கிற விஷயம் உறுதிப்பாடு வேணுங்கிறது தான். உண்மையிலே தங்களிடத்திலே விரோதம் பாராட்டக்கூடிய, தங்களை அழிப்பதற்காக புறப்பட்டு களமிறங்கி பாய்ந்து நெருங்கும் பொழுது ஓடி ஒளியவும் கூடாது. எதிர்கொள்ள நேர்ந்தால் களமிறங்கி போராடத்தான் வேண்டும். நாமாக வெளியே செல்லக்கூடாது. இப்போ சாதாரணமாக நம்முடைய வழக்கு பாஷையில் சொல்கிறது இல்லையா, வம்பு சண்டைக்கு போகக்கூடாது, வழியே சென்று போகக்கூடாது, வந்த சண்டையை விடக்கூடாது என்று சொல்கிற மாதிரி தான் இங்கே சொல்லப்படுகிறது. நீங்களாக யுத்தத்தை துவக்கக்கூடாது, ஆனால் களத்தில் உங்களை சந்திக்க வேண்டி வந்தானாக்கா கண்டுட்டு ஓடவும் கூடாது, உறுதியாக எதிர்கொள்ளத்தான் வேண்டும். ஃபஸ்புத்து, நிலைகுலையாமல் இருங்கள், உறுதியாக இருங்கள். இது 2வது பாடம். 3வது பாடம், அப்படி எதிரிகளை எதிர்கொள்கிற நேரத்திலையும் மனித இயல்புக்கு உட்பட்டு உணர்ச்சி வசப்பட்டுறக்கூடாது. பொதுவாகவே யுத்த களத்தில் மனிதர்கள் தங்களுடைய இயல்பை விட்டு விலகிடுவாங்க. மனிதர்களுக்கென்று இருக்கக்கூடிய சில பண்புகளை விட்டு விடுவார்கள். போர்க்களத்தில் குறிப்பாக எதிரிகளாக யார் இருக்கிறார்களோ அவர்களை தாக்க முற்படுகிற பொழுது, உலகத்தில் எந்த காலத்தில் வாழ்ந்த மனுஷனாக இருக்கட்டும், இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவனாக இருக்கட்டும், வெறி கொண்டு தாக்குதலை தொடுப்பார்கள், வன்முறையிலே இறங்குவார்கள். ஒரு தற்காப்பு அல்லது வெற்றி பெறுதல் என்பதை தாண்டி மனித குணம் மாறி மிருக குணம் உள்ளே வந்துடும். அப்போது மிக கொடூரமான முறையிலே மிருகத்தை விட கேவலமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். நாமெல்லாம் பார்க்கிறோம். குஜராத்தில் எல்லாம் முஸ்லீம்களை தாக்குகிற பொழுது ஒரேடியாக தாக்குதல் தொடுத்து அழிக்கிறதுங்கிற மாதிரி இல்லாமல் மிக குரூரமான முறையில் மிருக குணத்தினை வெளிப்படுத்தக்கூடிய பல நிகழ்வுகளை பார்க்கிறோம். நம்ம ஏற்கனவே நிறைய தெரிஞ்சிருக்குமா இல்லையா? எதிரிகள் முஸ்லீம்களை தாக்குற பொழுது கர்ப்பிணி பெண்களுடைய வயிற்றையும் கூட குத்தி கிழித்து உள்ளே இருக்கக்கூடிய சிசுவை எரித்து கொலை செய்வது, முஸ்லீம்களுடைய குழந்தைகளை காலை பிடிச்சி தரையில் பாறாங்கற்களில் அடித்து சிதறடித்து கொள்வது, இதெல்லாம் மனித இயல்புக்கு அப்பாற்பட்ட விஷயம். கொலைக்களத்தில் எதிரிகளை தாக்குவார்கள் அல்லது உயிரையே ஒட்டுமொத்தமாக எடுப்பார்கள். அதை தாண்டி இந்த மாதிரி குரூரமான முறையில் எந்த விலங்குகளும் கூட செய்யாத விஷயங்களை போர்க்களத்தில் நடைமுறைப்படுத்துறது தான் பொதுவாக இருக்கக்கூடிய மனிதனுடைய குணமாக இருக்குது. ஆனால் முஸ்லீம்கள் அந்த மாதிரியான கீழ்த்தரமான வன்முறையான தாக்குதல்களை தொடுக்கக்கூடாது. வதுக்குருவாக கசீரன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூறுங்கள். உங்களுடைய உணர்ச்சிகள் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய உணர்வுகள் அல்லாஹ்வை நோக்கியதாக இருக்க வேண்டும். அப்போ தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அப்போ போராட்ட களங்களில் அது மாதிரியான சந்தர்ப்பங்களில் அகங்காரமான தொனியில் கோஷங்களை எழுப்பி எங்களால் எதையும் செய்ய முடியும், நாங்கள் எதற்கும் தயாராகத்தான் இருக்கிறோம் என்கிற ஆணவம் வந்துவிடக்கூடாது. அதற்கு மாறாக அல்லாஹ்வின் மீதும் அவன் கட்டளையிட்டிருக்கக்கூடிய அந்த லட்சியத்திலும் மனதை உறுதியாக வைத்து கொண்டு களத்தில் இறங்கணும்.
இறை நினைவை விட்டுவிடக்கூடாது. அந்த மாதிரி போர் செய்யக்கூடியவர்களுக்குத்தான் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். அல்லாஹ்வுடைய உதவி யாருக்கு கிடைக்குமோ அவங்க தான் வெற்றி பெறுவார்கள். இப்படி இந்த முதல் வசனம் நிறைவேறுகிறது. இந்த வசனத்திற்குரிய விளக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இப்னு அபி ஷைபா, தபரானி போன்றவர்கள் அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, லா தத்தமன்னௌ லிகா அல் அதுவ், எதிரிகளை நீங்களாக சந்திப்பதற்கு ஆசைப்படாதீர்கள். நீங்களாக எதிரிகளை என்ன செய்யக்கூடாது? போர்க்களத்தில் சந்திக்க ஆசைப்படாதீர்கள். வஸ்அலுல்லாஹுல் ஆஃபியா, எப்பொழுதும் அல்லாஹ்விடத்திலே அமைதியையும் ஆரோக்கியத்தையும் கேட்டுக்கொண்டிருங்கள். நிம்மதியான வாழ்க்கைக்காக வேண்டித்தான் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே ஒரு எதிர்பார்ப்பை வைக்கணும், உதவி செய்யணும். நீங்களாக என்ன செய்யக்கூடாது? போர்க்களத்தை சந்திக்க, எதிரிகளை சந்திக்க விரும்பாதீர்கள். ஃபஇன் லகீதுமூஹும் ஃபஸ்புத்து, ஆனால் அதே நேரத்தில் எதிரிகளை களத்திலே எதிர்கொள்ள நேர்ந்தால் அப்பொழுது உறுதியாக நின்று அவர்களை எதிர்கொள்ளுங்கள். நீங்களாக என்ன செய்யக்கூடாது? சண்டையிட போகக்கூடாது. வந்த சண்டையில் பின்வாங்கவும் கூடாது. வக்ஸிரு திக்ரல்லாஹ், அல்லாஹுடைய நினைவை அதிகமாக்கி கொள்ளுங்கள். ஃபைதா ஜலபு வசாஹு, அவர்கள் கர்ஜிக்கவும் கூக்குரலிடவும் செஞ்சால், பொதுவாக யுத்த களத்தில் எதிரிகளை அச்சுறுத்துறதுக்காக வேண்டி பயங்கரமான முறையில் என்ன செய்வாங்க? கூக்குரலிடுவாங்க, கர்ஜிப்பாங்க. இந்த ஜலபு என்கிற வார்த்தைக்கு உளறல் அப்படிங்கிற மீனிங்கும் இருக்குது. அவர்கள் உளறி கொட்டுவார்கள். யுத்த களத்திலே உங்களுடைய தன்னம்பிக்கையை சிதைக்கிறதுக்காக, உங்களை பின்வாங்க செய்கிறதுக்காக என்ன செய்வாங்க? கடுமையான முறையிலே கர்ஜிப்பிக்கிறதுக்கோ உளறுவதற்கோ கூச்சலிடவோ செய்தால் ஃபஅலைக்கும் பிஸ்ஸம்த், நீங்கள் மௌனத்தையே கடைபிடிக்க வேண்டும். இது ஒரு மிகப்பெரிய பாடத்தை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஹதீஸ். சாதாரணமாக யுத்த களத்தில் எதிரிகளை சந்திக்கிறது இருக்கட்டும், நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்மிடத்திலே விரோதம் பாராட்டக்கூடியவர்கள், பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கலாம், பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம், அல்லது உடன் பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். அந்த மாதிரி சமயத்தில் உரிமைகளுக்காக வேண்டி நாம் என்ன செய்வோம்? குரலை உயர்த்துவோம். ஒரு ரயில் பயணத்தில் நமக்கான சீட்டை இன்னொருத்தர் அபகரிக்கிறார், அடுத்தவர்களுக்கும் உரிய இடத்தை அபகரித்து கொண்டு நீட்டி நிமிர்ந்து படுத்துக்கிறார். நமக்கு கோபம் வரும், அவரை எழுப்புவோம். எழுப்புகிற சமயத்தில் அந்த ஆள் முறைப்பார். முறைக்கிறது மட்டுமில்ல, வேறு ஏதாவது வார்த்தைகளை சொல்லலாம். அந்த மாதிரி சமயத்தில் என்னுடைய உரிமையை பறிச்சுட்டு எனக்கு எதிராகவே பேசுகிறியா என்கிற ரீதியிலே உணர்ச்சி வசப்பட்டுறக்கூடாது. அவர்கள் அந்த மாதிரியான செயலை செய்வதே, கூக்குரல் இடுவதே உங்களை சீண்டுவதற்காக வேண்டித்தான். இன்றைக்கும் நாம் என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். சமூக களங்களில் முஸ்லீம்களுக்கு எதிரான அவதூறுகள், அப்பட்டமான பொய் குற்றச்சாட்டுகள் செய்வதெல்லாம் அவர்களாகத்தான் இருப்பார்கள். எல்லா அக்கிரமங்களையும், அநீதிகளையும், கொடுமைகளையும், ஊர் உலகத்தில் காரி துப்புற மாதிரியான கொடுமைகளை இஸ்லாத்துடைய முஸ்லீம்களை எதிரிகள் செய்வார்கள். பிறகு அந்த குற்றச்சாட்டுகளை அப்படியே முஸ்லீம்கள் மீது திருப்பி விடுவார்கள். இன்றைக்கி நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம். இதெல்லாம் எதுக்கு? வழியை உங்களை வம்புக்கு இழுக்கிறதுக்காக வேண்டி, ஷைத்தானுடைய வலையில் சிக்க வச்சு தகாத செயலை செய்ய வச்சு, பார்த்தீங்களா நாங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாங்க, இவர்கள் இப்படித்தான் என்று தங்களுடைய காரியத்தை, தங்களுடைய குற்றச்சாட்டை, அந்த அபாண்டமான குற்றச்சாட்டை உண்மைப்படுத்துறதுக்காக வேண்டித்தான் என்ன செய்கிறாங்க? உங்களுக்கு எதிராக கூச்சல் போடுவாங்க. அப்போ நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். இது ஷைத்தானுடைய தீண்டு, வம்புக்கு வர்றான், நம்மளை உரண்டை இழுக்கிறான், களத்தில் வலுக்கட்டாயமாக இழுத்துட பார்க்குறான், அதன் மூலமாக காரியத்தை சாதிக்க பார்க்குறான். அதனால் ஃபஅலைக்கும் பிஸ்ஸம்த், அவர்கள் எவ்வளவுதான் உங்களை உணர்ச்சி வசப்படுகிற வகையில் கூட்குரல் இட்டாலும் நீங்கள் மௌனமாக இருக்கணும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த வசனத்துக்கு விளக்கமாக. அப்போ வெற்றி பெறுவதற்கான வழி இது மட்டும் இல்லை, இனியும் இருக்கிறது, தொடர்ந்து வருகிறது. 4வது படிப்பினையாக அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கீழ்ப்படியணும். நீங்கள் எடுக்கக்கூடிய எதிர் நடவடிக்கைகள் என்பது உங்களுடைய சொந்த ஐடியாவாக இருக்கக்கூடாது. நீங்கள் எடுக்கிற பொழுது அந்த முடிவு மனித இயல்புக்குட்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுத்துருவீங்க. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சில வழிகாட்டுதல் கொடுக்குறாங்களா இல்லையா? அந்த வழிகாட்டுதல் அடிப்படையில் தான் நீங்கள் நடந்துக்கணும். அது உதாரணமாக இறை நினைவை மறந்து விடக்கூடாது, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கீழ்ப்படின்னு சொன்னால் யுத்த களத்தில் கூட நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது? அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படுகிறதை விட்டு, இறை தூதருக்கு கீழ்ப்படுகிறதை விட்டு விலகிடக்கூடாது. இப்போ யுத்த களத்திலும் கூட தொழுகை மாதிரியான விஷயத்தை கடைபிடிக்க சொன்னதுக்கு காரணம் அதுதான். போர்க்களத்திலையும் என்ன செய்யணும்? தொழுகையை மிஸ் பண்ணக்கூடாது. அதற்கான வழிகாட்டுதல் வேறு வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் யுத்த களத்திலேயே இருந்தாலும் கூட
அந்த அவசரத்திலும் கூட அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கீழ்ப்படுகிறதை விட்டு விலகிடக்கூடாது. அந்த களத்திலும் நீங்கள் தொழத்தான் வேண்டும். தொழுகையினுடைய வழிமுறைகள், போர்க்களத்தில் எப்படி தொழ முடியும், அதுக்கான வழிகாட்டுதல் வேறு வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக 5வது படிப்பினை, எதிரிகளை களத்தில் சந்திக்கிற பொழுது செய்யக்கூடாத விஷயம் பிணக்கம் கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது, பிணங்கி கொள்ளக்கூடாது. சந்திக்கிறது பொது எதிரியே. ஆனால் இங்கே என்ன செய்யக்கூடாது, நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய மேலோட்டமான சில பல வேறுபாடுகள் இருக்கலாம். மதுஹப் ரீதியான வேறுபாடுகள் நம்ம முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்குது, கட்சி ரீதியான வேறுபாடுகள் இருக்குது, அல்லது அமைப்பு ரீதியான வேறுபாடுகள் இருக்குது. எப்படிப்பட்ட வேறுபாடுகள் இருந்தாலும் கூட இஸ்லாத்தை பின்பற்றுவதில் அவரவர்கள் புரிந்த மாதிரி பின்பற்றுவாங்க. சில ஹதீஸை சில பேர் எடுத்து ஃபாலோ பண்ணுவாங்க, வேறு சில ஹதீஸுகளை வேறு சில பேர்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. அது இயல்பான விஷயம். ஒவ்வொருத்தரும் ஆயத்தையும் ஹதீஸையும் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவாங்க. குறிப்பாக ஃபிக்ஹ் மசாயில் மாதிரியான விஷயத்தில் ஷாஃபின்னு இருப்பார், ஒருத்தர் ஹனஃபின்னு இருப்பார், ஹம்பலின்னு இருப்பார், மாலிக்கின்னு இருப்பார். இதெல்லாம் மார்க்கத்தை பின்பற்றுவதில் இருக்கக்கூடிய மேலோட்டமான வேறுபாடுகள். இந்த வேறுபாடுகளை வச்சுக்கிட்டு அவன் தானே அடிபடுறான், நமக்கு என்னன்னு சொல்லிட்டு ஒரு பிரிவினர் என்ன செய்ய பார்த்துட்டு இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் பொது எதிரி ஒரு ஆள் என்ன செய்கிறான், இருக்கிறான். அந்த பொது எதிரியை அட்டன் பண்ணுறதுல முஸ்லீம்கள் தங்களுக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, குழு வேறுபாடு கற்பிக்கக்கூடாது, இன வேறுபாடு, மொழி வேறுபாடு, மதுஹப் வேறுபாடுகள்லாம் பார்க்கக்கூடாது. வலா தனாசு, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிணங்கி கொள்ளாதீர்கள். இது 5வது படிப்பினை. அடுத்ததாக அப்படி பிணங்கி கொண்டால் அதனுடைய விளைவை அல்லாஹ் சொல்கிறான், இப்போ தஃப்சலு வ தத்ஹப ரீஹக்கும். அப்படி நீங்கள் செஞ்சால் உங்களுக்கு மத்தியில் பலவீனம் வந்துடும், உங்களுடைய மதிப்பும் வலிமையும் அழிந்து போயிடும். ஆளாளுக்கு நீங்கள் பிரிஞ்சிட்டு இருந்தானாக்கா உங்களுடைய எதிரிகளை என்ன செய்ய முடியாது, வெல்லுவதென்ன சந்திக்கவே முடியாது. ரொம்ப எளிமையான பாடம் பால பாடம். நாமெல்லாம் பாட புஸ்தகத்தில் பழைய காலத்தில் 1ஆம் கிளாஸ் புக்கில் படிச்சிருப்போம். 4 மாடுகள் ஒற்றுமையாக என்ன செஞ்சிட்டு இருக்கும், மேய்ஞ்சிட்டு இருக்கும். அதை வேட்டையாடுறதுக்கு சிங்கம் வருகிற சமயத்தில் 4 ஒன்றா சேர்ந்து தாக்கும். அந்த 4னுடைய தாக்குதலை சமாளிக்க முடியாமல் சிங்கமே விரண்டோடும். ஆனால் அதே நேரத்தில் என்ன செய்வாங்க, இந்த நரியை பயன்படுத்தி அந்த சிங்கம் என்ன செய்யும், அந்த மாடுகளுக்கு மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி தனித்தனியாக சண்டை உண்டாக்கி தனித்தனியாக மேய வச்சிடும். தனித்தனியாக மேய வச்சோடனே சிங்கத்துக்கு மிக இலகுவாக ஒவ்வொன்றாக வேட்டையாடி தின்னு போடும். அப்போ குழு மனப்பான்மையும், எதிரிகளை எதிர்கொள்கிற விஷயத்தில் குழு மனப்பான்மை இருந்துச்சுன்னா எதிரிகளை வெற்றி கொள்ள முடியாதுங்கிறதல்ல, எதிரிகளை களத்திலேயே சந்திக்க முடியாது. அதனைத்தான் அடுத்தது சொல்கிறான், ஃபதஃப்சலு வ தத்ஹப ரீஹுக்கும். நீங்கள் பிணங்கி கொண்டு உங்களுக்கிடையில் குழு மனப்பான்மையோடு இருந்தால் உங்களுக்கு மத்தியில் பலவீனம் வந்துடும், உங்களுடைய மதிப்பும் வலிமையும் அழிஞ்சு போயிடும் என்று சொல்லி அடுத்ததாக 6வது படிப்பினை நிலைகுலையாமை பற்றி சொல்கிறான். வஸ்பிரு இன்னல்லாஹ் மா சாபிரீன். பொறுமையை மேற்கொள்ளுங்கள், அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான். நிலைகுலையாமல் இருங்கள் எந்த சமயத்திலும். இது அந்த 6வது படிப்பினை. அப்போ முக்கியமாக முஸ்லிம்களுடைய போராட்ட வடிவம் அப்படிங்கிறது எதிரிகள் மாதிரியே இருந்துடக்கூடாதுன்னு தான் அடுத்த வசனம். 2வது வசனம் அப்படி முடிஞ்ச பிறகு 3வது வசனத்தில் முக்கியமாக அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய பாடம், எதிரிகளை போர்க்களத்தில் சந்திக்கிற பொழுது அவங்களுடைய மெத்தடாலஜி அப்படியே என்ன செஞ்சிடக்கூடாது, ஃபாலோ பண்ணக்கூடாது. அவன் என்ன வழிமுறையை கையாளுறானோ அதே வழிமுறையை கையாளக்கூடாது. அதை தான் அடுத்து சொல்கிறான், வலா தக்கூனு கல்லதீன ஹரஜு மின் தியாரிஹிம் பத்தரம் வரை அன்னாஸ். தன்னுடைய இல்லங்களிலிருந்து எவர்கள் இருமாப்போடு தன்னுடைய மதிப்பை பிற மக்களுக்கு காட்டுகிற வகையில் வீட்டை விட்டு போராட்ட களத்துக்கு வெளியேறினாங்களோ அது மாதிரி நீங்கள் ஆகாதீங்க. இது எதை பற்றி சொல்லப்படுகிறது என்று சொன்னால், பத்ர் யுத்தத்திற்காக வேண்டிய எதிரிகள் கிளம்பி வருகிற பொழுது பெரும் ஆர்ப்பாட்டம், ஆரவாரம், பெருங்கொண்ட கோஷம், லாகாலிபலக்கும் அலைனா, இன்றைய நாளில் எங்களை வெல்வதற்கு யார்னாலையும் முடியாது என்கிற மது, மங்கைகள், ஆட்டம் பாட்டம், இப்படியாகத்தான் போர்க்களத்தை அவர்கள் சந்தித்தாங்க. பத்ர் யுத்த களத்தை குறைஷிகளுடைய முஷ்ரிக்கீன்கள், அபூ சுஃபியானுடைய தலைமையில் வந்த முஷ்ரிக்கீன்கள் முஸ்லிம்களை பத்ர் களத்தில் சந்திக்கிற பொழுது வீட்டை விட்டு வெளிகிற பொழுது மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம், ஆணவம், அகங்காரத்துடன் கூடிய போராட்டமாகத்தான் அவங்க வெளியேறினாங்க. அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய வீட்டை விட்டு போர்க்களத்துக்கு வரக்கூடாது. அவங்க அப்படி செஞ்சுட்டு போட்டோம். வயசுத்தூன் சபீல் இல்லா, அல்லாவுடைய வழியை விட்டு மக்களை தடுப்பதற்காக வேண்டியும் அவர்கள் என்ன செய்கிறாங்க, வீட்டை விட்டு வெளியேறுறாங்க.
இவர்கள் செய்யக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் என்ன செஞ்சிடான், சூழ்ந்து பார்த்துட்டு தான் இருக்கிறான்னு சொல்லி 3வது வசனம் முடியுது. வலா தக்கூனு கல்லதீன ஹரஜு மின் தியாரிஹிம், மேலும் நீங்கள் அவர்களைப் போல ஆயிராதீங்க, அவர்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேறினார்கள். எப்படி வெளியேறினாங்களாம்? பத்ர் களத்துக்கு வந்தவர்கள் தங்களுடைய இல்லங்களிலிருந்து வெளியேறுகிறார்கள். மதீனாவை கடந்து வந்துட்டு இருக்கக்கூடிய அவர்களுடைய வியாபார கூட்டத்தையும் வியாபார சரக்குகளையும் பாதுகாக்கிறது தான் ஃபஸ்ட்டு அவங்களுடைய நோக்கமாக இருந்துச்சு. அதன் அடிப்படையில் அந்த வியாபார கூட்டம் பாதுகாப்பாக மதீனாவை கடந்து போயிருச்சு. அப்போ யுத்தம் செய்வதற்கான தேவையே இருக்கலை. அவங்களுடைய நோக்கமே என்னவாக இருந்துச்சு? மதீனாவை சுற்றி மக்காவினுடைய வியாபார சரக்குகள் வியாபாரத்தை முடிச்சுக்கிட்டு வந்துட்டுருக்குறாங்க. அவங்கள ஒரு சேஃப்டி ஜோனுக்குள்ளே கொண்டு வரணும். எங்கே முஸ்லீம்கள் இந்த வியாபார கூட்டத்தை அட்டாக் பண்ணிடுவாங்களோ, நம்முடைய வியாபார சரக்கையெல்லாம் முஸ்லீம்கள் பறித்து கொள்வார்களோ அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு இருந்துச்சு. அதனால தான் பத்ர் களத்துக்கு யுத்தத்துக்காண்டி வந்தாங்க. ஆனால் அந்த வியாபார கூட்டத்தை எல்லாம் தாக்குறது முஸ்லீம்களுடைய நோக்கமாக இருக்கலை, விட்டாச்சு. செய்தி அபூ சுஃபியானுக்கும் போய் சேர்ந்துருச்சு. வியாபார கூட்டமெல்லாம் பாதுகாப்பாக மக்கா விட்டு வந்தாச்சு, இனி நாம் முஸ்லீம்களை தாக்கணுங்கிற அவசியம் இல்லை, மதீனாவை அட்டாக் பண்ணுங்கிற அவசியம் இல்லை என்கிற சூழ்நிலை அவங்களுக்கு வந்துச்சு. ஆனால் அந்த காரணத்தை வச்சுக்கிட்டு தான் முஸ்லீம்கள் மீது படையை திரட்டி கொண்டு வந்தாங்க. அது அவங்களுக்கு ஒரு சான்ஸு. அந்த வியாபார கூட்டத்தை பாதுகாக்கிறதுங்கிற பேரில் அந்த பாதுகாப்பு கிடைச்ச பிறகும் கூட முஸ்லீம்களை தாக்குறதுக்கு வந்தாங்க. இன்றைக்கும் பாருங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய பாசிஸ்டுகள் பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரியான வெளி முஸ்லீம் நாடுகளிலிருந்து முஸ்லீம்கள் இங்கே ஊடுருவி இருக்கிறாங்க. அவர்களையெல்லாம் என்ன செய்யணும்? அப்புறப்படுத்தணும். அல்லது இங்கே இருக்கக்கூடிய இந்துக்களாக இருக்கக்கூடியவர்கள் உள்ளே வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற பேரில் தான் அவங்களுக்கான சிறுபான்மை இந்துக்களுடைய பாதுகாப்பு, அவர்களுக்கான குடியுரிமை அப்படிங்கிற பேரில் இந்திய முஸ்லீம்களை ஒழிக்கிறதுக்கு அல்லது இந்திய முஸ்லீம்களை தனிமைப்படுத்துறதுக்கு கருப்பு சட்டங்களை நமக்கு எதிராக கொண்டு வந்துட்டுருக்கிறாங்க. அப்படி வருகிற பொழுது அவருடைய நிலையெல்லாம் எதையாவது ஒரு காரணம், சிறுபான்மை இந்துக்களுடைய பாதுகாப்பு இந்த மாதிரி காரணத்தை தான் சொல்கிறாங்க. ஆனால் நோக்கம் சிறுபான்மை இந்துக்களுடைய பாதுகாப்பு இல்லை. அவங்கெல்லாம் பாதுகாப்பாக தான் இருக்கிறாங்க, எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லை. அதை சொல்லிட்டு முஸ்லீம்களுக்கு எதிராக காய் நகர்த்துறது. இதே காலங்கள் அன்னைக்குலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அவர்களுடைய போராட்டத்துடைய வியூகம், அவங்களுடைய அந்த யுத்தத்துக்கு புறப்பட்டு வர்றதுடைய அந்த சுவாபம் எப்படி இருந்துச்சுனாக்கா, ஹரஜூமின் தியாரிஹிம் பதரன் வரிஆ அன்னாஸ், மக்களுக்கு தங்களுடைய இருமாப்பை காட்டுவதற்காக வேண்டியும் பத்ரன் என்று சொல்லக்கூடிய ஆணவத்தோடு புறப்பட்டாங்க. வயசுதூன் அன் சபீலில்லா, அல்லாஹ்வுடைய வழியில் மக்களை தடுக்கிறதுக்காக பண்ணாங்க. முதல்ல சொன்ன மாதிரி நடன மங்கைகள், பாடகர்கள், மது, குடிகாரர்கள் மாதிரியாக எல்லா ஆர்ப்பாட்டங்களோடும் ஆயுதங்களுடைய பாதுகாப்போடும் தான் மதீனா நோக்கி அவங்க போனாங்க. ஜுஹஃபா அப்படிங்கிற இடத்தை அவர்கள் அடைந்த பொழுது குறைஷியர்களுடைய தலைவராக இருந்த அபூ சுஃபியானுடைய தூதர் ஒரு ஆள் வியாபார கூட்டம் பாதுகாப்பாக மதீனாவை கடந்துருச்சு, நாம் பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே வந்துட்டோம், நாம் வெற்றி பெற்றுட்டோம், இனி நிம்மதியாக நாம் என்ன செய்வோம், மக்காவுக்கு திரும்பிடலாம் அப்படின்னு சொன்ன சமயத்தில் அபூஜஹல் மாதிரியான ஆணவக்காரர்கள் அவர்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நாம் திரும்பி போகிறதில்லை, நம்முடைய இந்த படை புறப்பட்டது தான், புறப்பட்டு நம்முடைய சக்தியையும் நம்முடைய வலிமையையும் இந்த அரபு மண்ணினுடைய மக்களினுடைய டாக் ஆஃப் சிட்டியாக மாற்றணும். என்ன மாதிரி படையெடுத்துட்டு வந்துட்டாங்க தெரியுமா அப்படின்னு ஒரு பேசு பொருளை ஆக்கணும். இந்த படையெடுப்புக்கு பிறகு, இந்த தாக்குதலுக்கு பிறகு அரபு நாட்டில் எவனுக்கும் நமக்கு எதிராக ஒரு விரலை நீட்டுறதுக்கு கூட தைரியம் வரக்கூடாது. அதனால் பத்ர் வரைக்கும் போய் அங்கேயே 3 நாள் தங்கி தின்னு குடித்து கூத்தாடிய பிறகு வெற்றி முரசு கொட்டிய மாதிரி தான் நாம் மக்காவுக்கு திரும்புவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ சத்தியத்தை தோல்வியடை செய்கிறதுக்காக வேண்டி புறப்படக்கூடிய படைகள் எந்த காலத்திலும் இப்படித்தான் அகங்காரம், ஆணவம், திமிர் பிடித்தவர்களாக சத்திய மார்க்கத்தை விட்டு மக்களை தடுக்கக்கூடியவர்களாகத்தான் இருந்திருக்காங்க. ஒரு அசத்தியமும் இன்னொரு அசத்தியமும் மோதிக்கொள்கின்றன அப்படின்னு சொன்னாலும் கூட 2 தரப்புடைய நிலைமை இதுதான். ஏன்னா ரெண்டுமே அசத்தியம், இங்கே இருக்கிறது அசத்தியம், அங்கே இருக்கிறது அசத்தியம். இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால்,
ஒரு இடத்துல அசத்தியமும் இன்னொரு பக்கமும் சத்தியம் இருக்குதுன்னு சொன்னால் அசத்தியவாதிகளுடைய அதே மெத்தடாலஜியை சத்தியவாதிகள் கையில் எடுக்கக்கூடாது. குறிப்பாக ஆணவத்தோடு அகங்காரத்தோடு ஆர்ப்பாட்டங்களை நடத்தக்கூடாது. இதே வார்த்தையோடு குரானில் வந்திருக்கக்கூடிய இன்னொரு வசனத்தை கவனித்தா நமக்கு இதோடைய விஷயம் புரியும். வகம் அகலக்னாமின் கரியத்தின் பத்திரத்தும் ஐஷத்தா, தங்களுடைய அதிகப்படியான வாழ்க்கை வசதிகளை குறித்து இவர்கள் இருமாப்பு கர்வம் கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட எத்தனையோ ஊர்களை நாம் அழிச்சிருக்கிறோம் என்று சொல்லிட்டு பத்தில்க மசாக்கினுகும் லம் துஸ்கன் மிம்பாதியும் இல்லா கலீலா, பார்த்து கொள்ளுங்கள், இதெல்லாம் அவங்க குடியிருந்த வீடுகள். அவற்றில் ஒரு வீடு கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அதில் ஆட்கள் வசித்திருந்தார்கள் என்று தெரியாத அளவுக்கு நாசமடைந்து விட்டிருக்கின்றன. கொன்னானகுல் வாரிசின், அந்த பூமிக்கு நாமே பிறகு உரிமையாளர்களாக மாறிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்க்குறோம். சூரத்துல் கசஸ் என்கிற 28வது அத்தியாயத்தில் 58வது வசனம். அப்போ எந்த ஊரில் அகங்காரம் பத்திரத்து என்று சொல்லக்கூடிய ஆணவ வாழ்க்கை இருக்கிறதோ, ஆணவத்துடன் கூடிய ஆர்ப்பாட்டமாக இருக்கிறதோ, அவர்களை அழித்து விடுவது தான் அல்லாஹ்வுடைய வேலையாக இருக்கிறது. அப்போது இந்த இருமாப்பிலிருந்து தப்பிக்கிறதுக்கான மிகச்சிறந்த வழிதான் திக்ருல்லா என்று சொல்லக்கூடிய இறை நினைவு. அதனால தான் வதுக்குருல்லாஹ கசீரா, அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன் என்று முதல் வசனத்தில் அல்லாஹ் முடித்தான். அதனால் நீங்கள் வெற்றி பெறலாம் என்பது. இப்போது ஒரு இடத்திலே சந்திக்கக்கூடிய போது அவர்கள் எதிரிகளாக இருக்கட்டும், நமக்கு வீம்புடன் நம்மை சண்டைக்கு இழுக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், அல்லது முஸ்லிம்களை ஒடுக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அதிகாரிகளாக இருக்கட்டும், நமக்கு எதிராக நின்று களமாடக்கூடியவரிடத்திலே நாம் எப்படிப்பட்ட அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் என்கிற பாடங்களை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த 3 வசனங்களிலே மிகவும் ரத்தின சுருக்கமாக சொல்லுகிறான். அது இவ்வாறு தான் வருகிறது. அந்த வசனத்தை மீண்டும் ஓதி பார்க்கிற பொழுது நமக்கு மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்ள முடியும். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, ஏதேனும் ஒரு குழுவினரோடு நீங்கள் போரிடும் பொழுது நிலைகுலையாமல் இருங்கள். மேலும் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள், நீங்கள் வெற்றியடையலாம். மேலும் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள், ஒருவருக்கொருவர் பிணங்கிக் கொள்ளாதீர்கள். அவ்வாறு செய்தால் உங்களுடைய பலவீனம் தோன்றிவிடும், மேலும் உங்கள் மதிப்பும் வலிமையும் அழிந்து போய்விடும். ஆகவே பொறுமையை மேற்கொள்ளுங்கள். திண்ணமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான். மேலும் இருமாப்புடனும் தன் மதிப்பை பிற மக்களுக்கு காட்டும் வகையிலும் தங்களுடைய இல்லங்களிலிருந்து எவர்கள் வெளியேறினார்களோ, மேலும் அல்லாஹ்வின் பாதையில் செல்ல விடாமல் மக்களை தடுக்கின்றார்களோ, அவர்களைப் போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அல்லாஹ் அவர்கள் செய்பவை அனைத்தையும் சூழ்ந்தறிபவனாய் இருக்கின்றான் என்று இந்த 3வது வசனம் முடிவடைகிறது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனங்கள் குறிப்பிட்ட பாடங்களை புரிந்து அதன்படி செயல்படுகிற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.